வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலஸ் பென் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க, சின்ன பிள்ளைங்க வந்து டிராயிங் ஆப்னா யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அவங்களுக்குனா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செலவே இல்லாமல் வந்து நீங்கள் வீட்டில் உள்ள திங்ஸை வச்சே வந்து பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டைலஸ் பென் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டைலஸ் பென் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். செம்பு கம்பியை யூஸ் பண்ணி வந்து அது பண்ணியிருப்போம். அதுவும் சூப்பராக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் வந்து போய் பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டைலஸ் பென் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 மெத்தட் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ண போகிறோம். 2 மெத்தடுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா பென்சில் இருக்குது பார்த்திங்களா, பென்சில் நீங்கள் எந்த பென்சில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து பட்ஸை யூஸ் பண்ணி செய்கிறது, இதுவும் நல்லாவே ஒர்க் ஆகும். நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்டைலஸ் பென் வந்து சூப்பராகவே ஒர்க் ஆகும். இதை வச்சு ஒன்று வந்து பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பென் வந்து வேஸ்ட்டான பென் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மேலே வந்து அலுமினியம் ஃபாயிலை வந்து சுற்றி அதை வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த அலுமினியம் ஃபாயில் ஏதாவது இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து சுற்றிட்டு அதை ஸ்டைலைஸ் பென்னாக வந்து நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணுவோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லாவே ஒர்க் ஆகும். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பென்சில் வந்து எடுத்துக்கலாம். பென்சிலில் வந்து நம்ம வந்து எந்த சைடு வந்து பிடிச்சி கரெக்டாக வந்து எழுதுவோமோ அந்த சைடு வந்து பார்த்துக்கோங்க. அந்த சைடு தான் வந்து நீங்கள் வந்து கத்தியை யூஸ் பண்ணி வந்து அந்த மேலே உள்ள மரம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து எடுக்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த கிராபைட் வந்து அந்த கருப்பு கலராக இருக்கிற இது வரைக்கும் வந்து எடுக்கணும். நீங்கள் இதை கொஞ்சம் பார்த்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கையை வந்து வெட்டிக்கிறாதீங்க. ஸோ இதை வந்து நான் வந்து மெதுவாக வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்துக்கிறேன். கீழே வந்து அந்த கிராபைட் வந்து வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கரெக்டாக வந்து பிடிச்சி எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த இது கரெக்டாக இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கிராபைட் வந்து கருப்பு கலராக வந்து நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த சிம்பிளாக வந்து இந்த இதை மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்னர் யூஸ் பண்ணி பென்சிலை வந்து நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க, நல்லா சீவிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சீவியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பட்ஸை வந்து வைக்கும் போல் வந்து கரெக்டாக அதில் டச் ஆகும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பட்ஸை வந்து முனையை மட்டும் வெட்டிக்கோங்க. முனையை வெட்டிட்டு அந்த பஞ்சை மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதை வந்து கரெக்டாக வந்து அந்த பென்சில் இதில் வந்து முனையில் வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதை வந்து நல்லா ஒட்டணும். ஸோ ஒட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மேலோட்டமாக அந்த மரத்தில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒட்டிடுங்க. அப்படி ஒட்டிட்டிங்க அப்படின்னா அந்த கிராபைட் வந்து அந்த எப்படியும் அந்த பஞ்சில் வந்து பட தான் செய்யும். அந்த மாதிரி படுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தண்ணியில் வந்து நம்ம இதை டச் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இதை வந்து தண்ணியில் நல்லா டச் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துருங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா தண்ணியோடு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஸ்மூத்தாக இருக்கும், எழுதுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணியை வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து எடுத்துட்டோம். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென்சில் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதில் வந்து அந்த கருப்பு கலர் இதை வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சதுக்கு அடுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, மொபைலில் வந்து சில அப்ளிகேஷன்ஸ் வந்து எடுத்து இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மொபைலில் வந்து இது வந்து நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக டிராயிங் ஆப் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு தான் செக் பண்ண போகிறேன். பாருங்கள், செம்ம ஸ்மூத்தாக இருக்குது, எழுதுறதுக்கு நல்லாவே இருக்குது. இதை யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். சும்மா வந்து கிறுக்கி பார்த்தேன், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து சின்னதாக வந்து ஏதாவது எழுதி பார்க்கலாம், நல்லா எழுதுதா அப்படின்னு. பாருங்கள், VIன்னு போடுறேன், நல்லா சூப்பராக எழுதுது. அதுக்கடுத்து ஏதாவது பூ டிசைன்ஸ் வந்து ஏதாவது வரைஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தாங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இப்போ தமிழ் நான் எழுதுகிறேன், தமிழ் எழுதுறதும் நல்லா இருக்குது. சரி, ஓகே, இது நல்லாவே ஒர்க் ஆகுது. செகண்ட் மெத்தட் வந்து எப்படின்னு பார்த்துடலாம், அதுவும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. செகண்ட் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அலுமினியம் ஃபாயிலை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அலுமினியம் ஃபாயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிரியாணி கவர் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட எடுத்துக்கலாம், எதுனாலும் பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு சின்ன பார்ட்டை வந்து நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி வந்து ஒரு சின்ன பார்ட்டை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். அந்த வெட்டி எடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் வந்து நான் வந்து வச்சு காட்டுறேன், எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பிடிக்க தான் செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இப்படி வைக்கும் போல் ஸ்மூத்தாக இருக்குது, கரெக்டாக வந்து டச் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சம்திங் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஃபோன் மேலே வந்து படுறப்ப தான் அது வந்து ஒர்க் ஆகுது. மொபைல் டிஸ்பிளே வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட எனர்ஜி வந்து பாசிட்டிவ் இது வந்து மேலே வந்து டச் ஆகும் போல் வந்து அது கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. இதனால தான் டச் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. வேறு எதாவது வச்சோம் அப்படி நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. அதுக்கு ரீசன் வந்து இது தான்.
சம்திங் பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எனர்ஜி வந்து அதுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அதனால தான் இப்போ வந்து அலுமினியம் ஃபாயிலை வந்து நம்ம வந்து அந்த ஏதாவது ஒரு பேனலில் வந்து நல்லா சுற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு. நல்லா அந்த மாதிரி நான் சுற்றிட்டேன். சுற்றினதுக்கு அடுத்து வந்து அந்த இதில் வந்து பின்னாடி வந்து அங்கே டேப் சுற்றி வந்து நல்லா வந்து ஒட்டிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் வந்து வராமல் இருக்கணும். ஸோ அதுக்காக மேலோட்டமாக டேப் சுற்றி ஒட்டியாச்சு. இப்போ வந்து ஒட்டினதுக்கு அடுத்து நீங்கள் எப்படியே ட்ரை பண்ணாலும் ஒர்க்காக தான் செய்யும். ஆனால் அந்த ஸ்மூத்னஸ் வந்து கிடைக்காது. அந்த ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அலுமினியம் ஃபாயிலை வந்து வெட்டிக்கோங்க. சின்னதாகவே இருக்கணும். சின்னதாக வந்து வெட்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வலுவலுன்னு இருக்கும் பார்த்திங்களா, அந்த பகுதியை வந்து லைட்டாக அழகாக வந்து மேலோட்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பஃப்புன்னு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கடுத்து அதுக்கு மேலே வந்து சைடாப்பில் வந்து டேப் வந்து சுற்றி ஒட்டிடுங்க. இதை வந்து இப்போ டேப் வந்து சுற்றி நான் வந்து ஒட்டிக்கிறேன். கொஞ்சமாக டேப் எடுத்து அதை லைட்டாக வந்து வராமல் இருக்கிறதுக்காக சுற்றி வந்து வச்சு ஒட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ மேலே வந்து நல்லா ஸ்மூத்னஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி முக்கணும்னு அவசியமே இல்லை. இது வந்து நீங்கள் எப்போனாலும் எடுத்து எங்கேனாலும் கொண்டு போய் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். நல்லாவே இருக்கும். இதுதான் இதோட பெனிஃபிட்டு. சரி, ஓகே. மொபைலில் வந்து நம்ம பழையபடி அந்த ஆப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. நீங்கள் நார்மலாக மொபைலை வந்து யூஸ் பண்ணாலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த லெவலுக்கு வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சரி, ஓகே. இது ஒரு அப்ளிகேஷன். இதுவும் பார்த்திங்கன்னா டிசைனிங் அப்ளிகேஷன் தான். சரி, ஓகே. இதில் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் வந்து உழுகுதுன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து யூஸ் பண்ணும் போல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. நம்ம கையில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மெத்தடை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது கூட நம்ம தண்ணியை தொட்டு தான் இது பண்ணுவோம். இதுக்கு தண்ணியும் அவசியமே இல்லை. ஒரு ஸ்டைலஸ் பென் மாதிரி சூப்பராக இருக்குது. கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து ரேடியல்னு ஒரு டிசைன் ஆப்பு. இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. நல்ல டிசைன் வந்து சின்ன பிள்ளைங்களுக்குனா அந்த மாதிரி டிசைன்னா ரொம்பவே பிடிக்கும். அது கலர் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். நல்லாவும் ஒர்க் ஆகும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிசைனிங் ஆப்புக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டைலஸ் பென் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இதை கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை. நீங்களே ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து தமிழ் நான் எழுதுகிறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக எழுதுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதுலேயும் நான் VIன்னு சொல்லி போடுறேன். எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது. இது இந்த 2 பெனில் வந்து உங்களுக்கு எந்த பென் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.